வணக்கம். அதிகாரம் 47 தெரிந்து செயல்வகை. குறள் எண் 463. ஆக்கம் கருதி முதலிலக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். இந்த குறள் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். ஆக்கம் கருதி முதலிலக்கும். ஆக்கம்னு என்னென்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பயன், நமக்கு எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பயன் கருதி அதனை எண்ணத்தில் கொண்டு முதலிலக்கும். இப்போது நமக்கு பின்னாடி ஒரு பயன் கிடைக்க போது அதை நினச்சி நம்ம கையில் இருக்கிறத இழக்கிறது தான் அந்த முதலையே இழக்கிறது அப்படின்னு அர்த்தம். செய்வினை, ஒரு வினையை செய்ய மாட்டார்கள். யார்? ஊக்கார் அப்படின்னா மேற்கொள்ள மாட்டார். யார்? அறிவுடையோர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அறிவுடையவர்கள் ஒருத்தர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கையில் இருக்கக்கூடிய பொருளை இழந்து எதிர்காலத்தில் ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி கையில் இருக்க விஷயத்தை இழந்து ஒரு விஷயத்தை செய்ய மாட்டார்கள். யார்? அறிவுடையோர். அதை தான் திருவள்ளுவர் இந்த குறளில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். எதிர்காலத்தில் வருவதை எண்ணத்தில் நினைத்து கையில் இருக்கும் அத்தனையும் இழக்கும் செயலை செய்தலை அறிவுடையோர் விரும்ப மாட்டார். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.